விஜய் போட்ட கட்டளை 2026 டார்கெட்டை நோக்கி களத்தில் இறங்கிய நிர்வாகிகள். தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகராய் இருக்கிற விஜயோட செயல்பாடுகள் எல்லாரோட கவனத்தையுமே பெற்றிருக்குது. சினிமாவுல டாப் 10 பேர்ல முதலாளா இருக்கிற விஜய் சினிமாவுல இருந்து விலகி அரசியல்ல முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு பிறகு மேலும் ஒரு படத்துல நடிக்க இருக்கிறாரு விஜய். அதுக்கு பிறகு முழுவதுமா அரசியல்ல கவனம் செலுத்த போறதா சொல்லி இருக்கிறார். விஜயோட உத்தரவின் பேர்ல களத்துல இறங்கி தீவிரமா பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க அவரோட கட்சிக்காரங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கத்துல இருந்தே அரசியல் குறித்த நகர்வுகளை படிப்படியா மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு விஜய். 2026 தேர்தலை குறிவச்ச விஜய் கடந்த சில ஆண்டுகளா அதுக்கான வேலைகளையும் செஞ்சுட்டு வந்தாரு. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கொள்கை மற்றும் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துறது தொடர்பான வேலைகளையும் செஞ்சுட்டு வரதா சொல்லியிருந்தார். இதனையடுத்து விஜய் அரசியலுக்கு வந்தா யார் பக்கம் நிப்பாரு, யார் கூட கூட்டணியை அமைப்பாரு, யாருக்கு இது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையிலான கிசுகிசுக்களும் விமர்சனங்களும் அரசியல் வட்டாரத்துல முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. விஜயோட பிறந்த நாளுக்கு பெரிய அளவிலான கூட்டத்தை கூட்டி அதுல வெற்றி கழகத்தோட ஆதரவை காட்டுவதா சில தகவல் வெளியாயிருந்துச்சு. அரசியல நுழைஞ்சதுக்கு அப்புறமா பல வகையான சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சந்திச்சிட்டு வர விஜய் 2026ஆம் ஆண்டுல தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறதா அறிவிச்சிருந்தது அரசியல் வட்டாரம் முழுவதுமே கவனத்தை பெற்றிருக்குது. விஜயும் தன்னோட கட்சியில 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க அறிவுறுத்தி இருந்தாரு. அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு வர நிர்வாகிகள் இப்போ வேகம் எடுத்திருக்கிறாங்க. மக்களவை தேர்தலுக்காக எந்த பணிகளுமே செய்யாம இருந்த நிலையில விஜய்க்கு பின்னால இருக்கிற பலர் இந்த தேர்தல்ல யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஆனா விஜய் இந்த தேர்தல்ல யாருக்குமே ஆதரவு கொடுக்கல. என்னோட இலக்கு 2026 அப்படின்னு உறுதிப்படுத்தினாரு. இந்த சூழ்நிலையில விஜய் நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரா? தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கவும், தொகுதி தோறுமே ஏழை மாணவர்களுக்கு பயிலகம் மற்றும் நூலகத்தை அமைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளவும், கோடை காலத்துல மக்களுக்கு தாகத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் அமைக்க நடவடிக்கை எடுத்துட்டு வராங்களா? நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைக்க முழு பணிகளும் செய்திட விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறதால களத்துல நிர்வாகிகள் தீயா வேலைகளை செஞ்சுட்டு வராங்களா? கூட்டணி யார் கூட அப்படிங்கிறது பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வெளியாகல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Hey!